ஹரிவோ ஸ்ரீ குருப்யோ நமக. எல்லாம் வல்ல இறையருட் கருணையாலும் அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷியின் அருட்கருணையாலும் நம்முடைய அருளமுதம் சமய அறக்கட்டளை சார்பாக இவ்வருடம் ராமேஸ்வரத்தில் கர்மபூமி என்று அழைக்கக்கூடிய ராமேஸ்வரத்தில் வைத்து மகாலயபட்சத்தில், அதாவது பிதுர்பக்ஷம் என்று அழைக்கக்கூடிய மகாலயபட்சத்தில் புரட்டாசி மாதத்தில் வருகின்ற அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்றும் 3ஆம் தேதி சனிக்கிழமை என்றும் நம்முடைய குடும்பங்களில் அகால மரணம், துர்மரணம் போன்ற மரணமடைந்த ஆத்மாக்களுக்கு சாந்தி கொடுக்கும் முகமாகவும், அது மட்டுமல்லாமல் நம்முடைய முன்னோர்களுக்கு முறையாக திதி திவசங்களை கொடுக்காமல் இருந்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய பிதுர்சாபம், பிதுர்தோஷம் போன்றவற்றினால் ஏற்படக்கூடிய குடும்பத்தில் பிரச்சனை, தன நஷ்டம், பணக்கஷ்டம், குடும்பத்திலே கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, குழந்தைகளுக்கு திருமணயின்மை, குழந்தையின்மை, கடன், வழக்கு, வியாதி போன்ற வேலையின்மை போன்ற பல கஷ்டங்களுக்கு அநேக குடும்பங்கள் ஆளாகி கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் திடீர் என்று துர்மரணங்கள், அதாவது விபத்துகள், தற்கொலைகள் போன்ற இயற்கை மரணம் மட்டுமில்லாமல் அகால மரணங்கள், சிறு வயதிலேயோ அல்லது நடுத்தர வயதிலோ அல்லது வாலிப வயதிலேயோ நடக்கக்கூடிய மரணங்கள், இவற்றுக்கெல்லாம் மூல காரணமாக அமைந்திருப்பது இந்த பிதுர்சாபங்களும் பிதுர்தோஷங்களும். இவற்றிலிருந்து விடுபட முகமாக அடியனுடைய குருநாதருடைய ஆணைக்கிணங்க பல வருடங்களாக திலஹோமம் என்று சொல்லக்கூடிய ஹோமத்தை செய்து வருகிறோம். அவ்வகையில் இவ்வருடம் திலஹோமம் வருகின்ற அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை என்று பிதர்களுடைய அந்த கோபங்களும் தாபங்களும் சாபங்களும் போக்கும் முகமாக சர்பசாந்தி பூஜையும், அதற்கு மறுநாள் 3ஆம் தேதி அக்டோபர் 3ஆம் தேதி சனிக்கிழமை என்று காலை 7 மணி அளவில் மாபெரும் திலஹோமமும் ஒரே நேரத்தில் 100 குடும்பங்களுக்கு, அதாவது தனிப்பட்ட முறையில் ஒருவருக்கு திலஹோமம் செய்யும் என்று சொன்னால் முறைப்படி சர்பசாந்தி பூஜை திலஹோமம் செய்ய பல லட்சம் செலவாகும். எனவே நடுத்தர வர்க்கத்தினரும் ஏழை குடும்பத்தாரும் இந்த ஹோமங்களை செய்ய முடியாத சூழ்நிலை இருப்பதனால் அவர்களுக்காக நம்முடைய அருளமுதம் சமய அறக்கட்டளை சார்பாக, இந்த தர்மஸ்தாபனத்தின் சார்பாக அவர்களும் வாழ்க்கையில் இந்த பிதுர்சாபங்கள் பிதுர்தோஷங்களிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வளமாகவும் நலமாகவும் வாழ்வதற்காக நம்முடைய அறக்கட்டளை இந்த தர்மஸ்தாபனம் இந்த ஒரு திலஹோமத்தை சமஷ்டியாக, அதாவது எல்லோருக்குமாக சேர்ந்து பண்ணவிருக்கிறோம் இவரிடம். அவ்வகையிலே இவரிடம் கர்மபூமி என்று அழைக்கப்படுகிற ராமேஸ்வரத்தில் வைத்து வருகின்ற அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி மற்றும் 3ஆம் தேதி அன்று ராமேஸ்வரம் மேற்கு கோபுர சன்னதியில் தெருவிலே அமைந்துள்ள மகாலில் வைத்து இவரிடம் திலஹோமம் நடைபெறவிருக்கிறது. எனவே இதை முன்னிட்டு நாம் நம்முடைய இந்த பதிவிலே இந்த திலஹோமம் யார் செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், இதனுடைய தாத்பரியங்கள் என்ன என்பதையெல்லாம் இந்த பதிவிலே நாம் பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்பாக வரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து அவர்கள் மேற்கொண்டு பதிவினை தொடர அடியேன் வேண்டுகோள் விடுத்துக் கொள்கிறேன். அதாவது நம்முடைய சனாதன தர்மத்திலே 40 சம்ஸ்காரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, செய்ய வேண்டும் என்று சொல்லி. சம்ஸ்காரம் என்று சொன்னால் சடங்குகள் என்று பொருள். இந்த 40 சடங்குகளை முறைப்படி செய்ய வேண்டும். ஒருவர் அந்த 40 சடங்குகளை முறைப்படி செய்துவிட்டால் அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் எந்த விதமான கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஆளாக மாட்டார்கள். அது மட்டுமில்லாமல் தர்மார்த்த காமிய மோட்சம் என்று சொல்லக்கூடிய தர்மப்படி வாழ வேண்டும், தர்மப்படி பொருளை சம்பாதிக்க வேண்டும், தர்மப்படி நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள வேண்டும். அப்படி இருந்து விட்டால் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்கின்றது சாஸ்திரங்கள். அதைத்தான் வள்ளுவரும் அறம் பொருள் இன்பம் வீடு பேர் என்று கூறியிருக்கிறார். இதைத்தான் சமஸ்கிருதத்திலே தர்ம அர்த்த காமிய மோட்சம்,
தர்மம் என்று சொன்னால் அறம், அர்த்தம் என்று சொன்னால் பொருள், காமியம் என்று சொன்னால் இன்பம். அறம், பொருள், இன்பம் என்று 3 பாலை வள்ளுவர் ஏற்றிருக்கிறார். அதுபோக வீடு பேறு. இவ்வாறு இந்த 3ஐயும் கடைப்பிடித்து விட்டால் வீடு பேறு, அந்த மோட்சம் கிடைக்கும், விஷ்ணு சாயுஜ்யம் கிடைக்கும். எனவே தான் இந்த அறம், பொருள், இன்பம், இந்த தர்மார்த்த காமியத்தை முறைப்படி செய்யாதவர்கள் அந்த வாழ்க்கையிலே அவர்கள் இறங்குகின்ற பொழுது அவருடைய வம்சத்தினராலும் அவர்கள் நிர்கதி அதோகதி என்கின்ற நிலையை அடைந்து அதனால் அவர்களுக்கு அந்த விஷ்ணு சாயுஜ்யம் மோட்சம் முக்தி நிலை அடையாமல் அந்த ஆத்மாக்கள் அலைந்து கொண்டு இருக்கும். அவ்வாறு அலைகின்ற ஆத்மாக்கள் மோட்சமடையாமலும் மறுபிறவி எடுக்காமலும் பிதுர்லோகத்துக்கு செல்லாமலும் அந்த வைகுந்த பதவி அடையாமல் இருப்பதனால் அந்த ஆத்மாக்கள் நீங்கள் அதோகதியாக நிர்கதியாக அலைந்து கொண்டு இருப்பதனால் அவர்கள் இந்த மோட்சத்தை வேண்டி சாந்தியை வேண்டி அவர்கள் எந்த குடும்பத்தில் பிறந்தார்களோ வாழ்ந்தார்களோ அந்த குடும்பத்தினருக்கு அவர்கள் சாபத்தையும் பாவத்தையும் கொடுப்பார்கள். ஏன் என்று சொன்னால் அந்த குடும்பத்தினர் தான் அந்த ஆத்மாக்களுக்கு சாந்தியை கொடுக்க வேண்டும். அவ்வாறு சாந்தியை கொடுக்காமல் இருந்து விட்டாலோ அல்லது அந்த முன்னோர்களுக்குரிய திதி திவசங்களை கொடுக்காவிட்டாலோ அந்த ஆத்மாக்களுக்கு சாந்தியும் இல்லாமல் மோட்சம் இல்லாமல் இருக்கும். எனவே தான் அந்த குடும்பத்திற்கு அந்த புதிர் சாபங்களும் புது தோஷங்களும் ஏற்பட்டு அந்த குடும்பத்தினர் அநேக கஷ்டங்களுக்கு ஆளாகின்றனர். தீராத கடன், தீராத வகை, தீராத விளக்கு, தீராத வியாதி போன்ற பல கஷ்டங்களை அடியேன் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி அந்த குடும்பத்தினர் அடைந்து கொண்டு இருப்பார்கள். எனவே வெற்றிலிருந்து விடுபடுவதற்குத்தான் இந்த புது சாபங்களையும் புது தோஷங்களையும் போக்குவதற்குத்தான் இந்த திலஹோமத்தை அடியே செய்து கொண்டு வருகிறோம். இது சாஸ்திரத்தில் சொல்லிய பிராயச்சித்தம். பிராயச்சித்தம் என்ற சொல்லுக்கு சாஸ்திரத்தில் சொல்லியவாறு என்று பொருள். அந்த அடிப்படையிலே இந்த புதிர் சாபங்கள் புதிர் தோஷங்கள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் திலஹோமம் மட்டும் செய்தால் போதாது. அதற்கு முதல் நாள் மாலையிலே இந்த நம்முடைய சர்பசாந்தி என்கின்ற ஒரு பூஜையை நாம் செய்கிறோம். இந்த சர்பசாந்தி பூஜை என்பது சர்பம் என்று சொன்னாலே ராகு கேதுக்கள் நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கிறது. இந்த ராகுக்கு பிதிர்பிதாமகி அப்பாவளி முன்னோர்கள் ஆன்சிஸ்டர்ஸ் என்று பொருள். கேதுவிற்கு மாதுர் மாதாமகி அம்மாவளி முன்னோர்கள் என்று பொருள். எனவே நம்முடைய முன்னோர்களுக்கு அதிபதி ராகு கேதுக்கள். எனவே அந்த ராகு கேதுக்களுக்கு இப்போ சூரியன் என்று சொன்னால் அப்பா பிதுர்காரகன், சந்திரன் என்று சொன்னால் அம்மா மாதுர்காரகன் என்று பெயர். அதே சமயத்திலே முன்னோர்களுக்கு அப்பாவளி முன்னோர்களுக்கு ராகுவும் அம்மாவளி முன்னோர்களுக்கு கேதுவும் இருப்பதனால் அந்த அப்பாவளி முன்னோர்களுடைய சாபங்களும் அம்மாவளி முன்னோர்களுடைய சாபங்களும் ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் மூலமாக ஏற்படுகிறது. எனவே தான் ஒருவருடைய ஜாதகத்திலே ஜென்மம் 1, 2, 5, 7, 9 போன்ற இடங்களிலே ராகு கேதுக்கள் அமைந்து விட்டால் அவர்களுக்கு அந்த பிதுர்கள் முன்னோருடைய சாபங்கள் இருக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த ராகு கேதுக்களுடன் சந்திரன் மாத்துர்காரன் சொல்லக்கூடிய சந்திரனோ சூரியனோ சேர்ந்திருந்தாலும் இந்த புதிர் சாபங்கள் இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒருவருடைய ஜாதகத்திலே கர்மாதிபதி தர்மாதி என்று அழைக்கக்கூடிய சனி பகவான் 5, 7, 8, 10 அமையப்பட்டாலும் அவர்களுக்கு இந்த புதிர் சாபங்களும் புதிர் தோஷங்களும் இருக்கும் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. எனவே இந்த மாதிரி ஜாதக அமைப்பு உள்ளவர்கள், ஜாதகத்திலே இந்த மாதிரி கிரக அமைப்பு உள்ளவர்கள் உடனடியாக இந்த சர்ப தோஷத்தை நிவர்த்தியையும் இந்த திலஹோமத்தை செய்துவிட்டால் அவர்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வார்கள். எனவே இதனுடைய அடிப்படையிலேயே நம்முடைய அருள்முதம் சமய அறக்கட்டளை சார்பாக அடியனுடைய குருநாதர் ஆணைக்கிணங்க அருள் வாக்கிற்கிணங்க அடியேன் ஒவ்வொரு வருடமும் இந்த திலஹோமத்தையும் சர்பசாந்தியும் செய்து வருகிறோம். சென்ற வருடம் ராமேஸ்வரத்தில் செய்தோம் இதே இடத்திலே. அதற்கு முந்தைய வருடம் திருப்புல்லானியில் செய்தோம். அவ்வாறு ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு இடங்களில் அப்படியே செய்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இவ்வருடம் ராமேஸ்வரத்தில் இந்த செய்கிறோம். இந்த சர்ப்பங்களிலே அனந்தன், வாசுகி, காளிங்கன், கார்கோடகன், தட்சகன், பத்மன், மகாபத்மன், சங்கன், சங்குலிகன் இன்னும் நிறைய 8 விதமான நாகர்கள் இருக்கிறார்கள். அஷ்டமகா நாகர்கள் என்ற பெயர். இந்த நாகர்களுக்கு 8 × 8 64 குடும்பம், 64 நாகர்கள் அவருடைய பேரன் பேத்தி பிள்ளைகள் என்று இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நவபத மண்டலம் சொல்லக்கூடிய இடத்துல 9 நாகர்கள் இருக்கிறார்கள். இவ்வாறாக ஒரு பெரிய நாக குடும்பங்களுக்கெல்லாம் ரிக்வேதத்திலே மந்திரங்கள் இருக்கிறது. அந்த மந்திரங்களை பெரிய சர்ப்ப மண்டலம் நாம் அங்கே போட்டு அந்த சர்ப்ப மண்டலத்திலே இந்த நாகர்களை எல்லாம்
நாம் ரிக்வேத மந்திரங்களினால் ஒவ்வொரு நாகர்களுக்கும் பெயர் இருக்கிறது. அத்தனை நாகர்களும் அதில் ஆவாகனம் செய்து முறைப்படி சர்பசாந்தி பூஜையை செய்கிறோம். அந்த பூஜையில் கலந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 2 நாகர்களை கொடுத்து அவர்கள் கையாலே அந்த நாகர்களுக்கு அபிஷேகங்களை செய்ய வைத்து அதன் பிறகு அந்த நாகர்களுக்கு பூஜைகளை செய்வித்து அதன் பிறகு அவர்களுக்கு இந்த சர்பசாந்தி பூஜையிலே அவர்கள் கையாலே அந்த நாக மண்டலத்திலே நாகர்களுக்கு நெற்பொறியினால் பலியும் போட வேண்டும். இவ்வாறாக முறைப்படி இந்த சாந்தி பூஜையை செய்துவிட்டால் அவர்களுக்கு முதலில் முன்னோர்களுடைய சாபங்களும் கோபங்களும் தனியே பெறும். அதன் பிறகுதான் மறுநாள் காலையிலே அந்த திலஹோமம் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு சாயுஜ்யம் என்று சொன்னால் மோட்சம், விஷ்ணு சாயுஜ்யம் என்று சொன்னால் வைகுந்த பதவி என்ற தமிழிலே பொருள். அதாவது இறந்த முன்னோர்கள் இறந்து விட்டால் அவர்கள் இந்த உடலை விட்டு பிரிந்தவுடன் அவர்கள் இந்த மயான பூமியிலிருந்து அந்த ருத்ரனிலிருந்து விடுபட்டு அதன் பிறகு அவர்கள் வைகுந்த பதவியை அடைய வேண்டும், அந்த சாந்தியை அந்த மோட்சத்தை அடைய வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அந்த அடிப்படையிலே மறுநாள் காலையிலே ருத்ரனுக்குரிய தானியமான நெல்லினாலும் மகாவிஷ்ணுக்குரிய தானியமான எள்ளினாலும் அந்த நெல்லையும் கலந்து இந்த திலஹோமத்தை நாம் செய்கின்றோம். இவ்வாறு செய்கின்ற பொழுது நாம் 2 கலசங்களை பிரதானமாக வைக்கின்றோம். ஒன்று உமா மகேஸ்வரர், இன்னொன்று லட்சுமி நாராயணன். இந்த உமா மகேஸ்வரர் என்பது ருத்ரன் தான் இந்த சரீரத்துக்கு அதிபதி, மனதிற்கு அதிபதி, நம்முடைய இந்திரியங்களுக்கு அதிபதி. எனவே நம்முடைய மனதில்தான் காமக்ரோத லோப மதம் ஆச்சரியங்கள் இருப்பதனால்தான் ஒருவர் உடலை விட்டு உயிர் பெறுகின்ற பொழுது அந்த மனதில் இருக்கக்கூடிய ஆசாபாசங்கள், காமக்ரோதங்கள், அந்த பழி உணர்வுகள் அவர்களை உடன் தொடர்ந்து உடலை விட்டு உயிர் ஆத்மா பிரிந்தாலும் அவர்கள் இந்த மனதையும் எடுத்து செல்வதனால் அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடையாமல் பழிவாங்கும் முகமாக, சபிக்கும் முகமாக அந்த தோஷங்களும் சாபங்களும் ஏற்பட்டு அந்த குடும்பம் பாதிப்பு அடைகிறது. எனவே அந்த ருத்ரனுக்கு முதலிலே எவ்வாறு ஒரு சிறையினுடைய ஒரு கைதி உள்ளே இருக்கிறானோ அந்த சிறை கதவை திறந்து விட்டால்தான் கைதி வெளியே வர முடியும். அதேபோல் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு மோட்சத்தை கொடுக்க வேண்டும் சொன்னால் முதலில் இந்த சரீரத்துடைய பாவங்கள் போக வேண்டும். அந்த சரீரம் என்பது சிறை, அந்த சிறைக்குள் தான் இந்த ஆத்மா இருக்கிறது கைதியாக. எனவே முதலில் இந்த சரீரத்திலிருந்து அந்த ஆத்மாவுக்கு விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த சரீர விடுதலைக்கு அந்த சரீரத்துக்கு அதிபதியான அந்த ருத்ரனுக்குரிய தானியமான நெல்லிலிருந்து கிடைப்பதுதான் அரிசி, அரிசியிலிருந்து கிடைப்பதுதான் அன்னம். அதனால்தான் ருத்ரனுக்கு ஐப்பசி மாதத்திலே சிவன் கோயிலில் அன்னாபிஷேகத்தை செய்கிறார்கள். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது என்று சொல்வார்கள். எனவே அந்த அன்னமே பிண்டத்துக்கு ஆதாரமாக இருப்பதனாலும் அந்த அன்னத்திற்கு ஆதாரமாக நெல் இருப்பதனால் அந்த நெல்லே அந்த ஈஸ்வர சிவனுக்குரிய தானியமாக இருப்பதனால் அந்த நெல்லையும் மகாவிஷ்ணுவனுடைய வேர்வையிலிருந்து வந்தது தான் எள்ளு. எனவே அந்த எல்லையை மகாவிஷ்ணுவுக்குரிய தானியமாக இருப்பதனால் அந்த எல்லையும் நெல்லையும் கலந்து அந்த திலஹோமத்தை செய்துவிட்டால் அந்த சரீரத்திலிருந்தும் அந்த ஆத்மாவுக்கு விடுதலை கிடைத்துவிடும், அந்த ஆத்மாவுக்கு சாயுஜ்யம், அந்த விஷ்ணு பதவியும் கிடைத்துவிடும் என்கின்ற அடிப்படையில் இந்த எல்லையும் நெல்லையும் கலந்து இதிலே நாம் இந்த ஹோமத்தை செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோமத்திலே அந்த முன்னோர்களுடைய அப்பாவளி முன்னோர்கள், அம்மாவளி முன்னோர்களுக்கு 2 ஆண் பெண் பிரதிமைகளை வைத்து, அது மட்டும் இல்லாமல் மற்ற உறவினர்களுக்காக அந்த அகால துர்மரணம் அடைந்த காருண்ய பித்ருக்கள் என்று சொல்லுவோம். பித்ருவர்க்கானம், மாத்ருவர்க்கானம், காருண்ய பிதிர்வர்க்கானம் என்று சொல்லி 3 விதமான பிதிர் வர்க்கங்கள் இருக்கிறது. அந்த 3 விதமான பிதிர் வர்க்கங்களுக்கும் நாம் ஒரு தொன்னையிலே, ஒரு பாக்கு மட்டையிலே கருப்பு துணியை விரித்து அதிலே 3 தம்பதிகளை, அந்த பிரதிமைகளை வாழைப்பழத்திலே ஏழை பண்ணி வைத்து அதனை சுற்றி கேசவாதி நாராயணா என்று சொல்லக்கூடிய 12 துவாதச திருநாமங்கள் பெருமாளுக்கு இருக்கிறது. அதாவது கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா என்கின்ற 12 திருநாமங்கள். இந்த 12 நாமங்கள் தான் 12 ஒருவருடைய ஜாதகத்திலே 12 கட்டங்கள் என்று வைத்துக்கொள்வோம். இந்த காலபுருஷ தத்துவத்திலே இந்த மேஷம் முதல் மீனம் வரை 12 கட்டங்கள் காலபுருஷ தத்துவத்தில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த மேஷம் என்பது கேசம் என்று சொன்ன கேசவா. அதனால தான் பெருமாளுக்கு முதல் நாமமாக கேசவா. கேசம்னா தலைமுடி என்று அர்த்தம். தலையில் இருந்து ஆரம்பித்து மீனம் தான் பாதம், அந்த பாதம் வரை கேசாதி பாதம் என்று
சொல்லுவோம். அந்த வகையில் இந்த 12 திருநாமங்களுக்கும் 12 தேவதைகள் பெருமாளுடைய திருநாமங்கள் இருக்கிறது. அந்த 12 திருநாமங்களுக்கு அந்த 12 நாமங்களுக்கு 12 விஷ்ணு பாதங்களை ஒவ்வொரு முன்னோர்களுக்கும் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய முன்னோர்களுக்கும் பிரதிமைகளை நடுவிலே வைத்து அதை சுற்றி 12 கட்டங்களை கோலத்திலே அமைத்து அந்த 12 கட்டத்திலே 12 விஷ்ணு பாதங்களை வைத்து அவர்கள் அதிலே அந்த கேசவாதி நாராயணன் நம்ம நாமங்களை சொல்லி ஆவாகனம் செய்து இவ்வாறாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆவாகனம் செய்து அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு குடும்பத்தில் இறந்த முன்னோர்களுடைய அந்த அகால மரணம் துர்மரணம் அதாவது விபத்துக்கள் தற்கொலை அல்லது கொலை செய்யப்பட்ட ஆத்மாக்களோ அல்லது சிறு வயதிலோ நடுத்தர வயதிலோ வாலிபர் இருந்த அகால மரணமடைந்த ஆத்மாக்களோ அவர்களுடைய பெயர்களை சொல்லி அதிலே ஆவாகனம் அந்த பிரதிமையிலே ஆவாகனம் செய்து அதை சுற்றி இந்த 12 திருநாமங்களுக்குரிய அந்த விஷ்ணு பாதங்களை வைத்து முறைப்படி ஹோமங்களை செய்வோம். இந்த ஹோமத்திலே நாம் அந்த யமதர்மராமஜனுக்குரிய மந்திரங்கள் அதுபோக இந்த பிரேதமுக்தி மந்திரம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆத்மா விமோச்சனம் அடைவதற்குரிய அந்த சாயுஜ்ய மந்திரம் என்ற 3 மந்திரங்களை சொல்லி இந்த ஹோமங்களை செய்வித்து அந்த ஹோமங்களிலே நெல்லையும் சேர்க்கின்ற பொழுது அதே சமயத்தில் அதே நெல்லையும் இந்த பிரதிமைகளையும் அந்த உங்களுடைய முன்னோர்களுக்கு வைத்திருக்கிற பிரதிமைகளையும் சேர்ப்போம். இது ஒரே நேரத்தில் 100 குடும்பங்களுக்கு செய்வதனால் 25 குடும்பங்களாக 4 மண்டலங்களை பிரித்து 4 ஹோமகுண்டங்களை அமைத்து அந்த 4 ஹோமகுண்டங்களில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு ஹோமகுண்டத்திலும் ஹோமம் செய்கின்ற பொழுது அந்த 25 குடும்பங்களுக்கு முதலில் மோட்சத்தை கொடுப்போம். அடுத்து 25 குடும்பம் அப்படின்னு ஒவ்வொன்றாக 4 குண்டங்களை அமைத்து இந்த ஹோமத்தை நாம் செய்யவிருக்கிறோம். அதனால்தான் லட்சுமி நாராயணருக்கும் உமா மகேஸ்வரருக்கும் ருத்ரனுக்கும் மகாவிஷ்ணுக்கும் 2 கலசங்கள் அமைப்போம். எனவே இந்த ஹோமத்தில் யாரெல்லாம் கலந்து கொள்கிறாரோ இது ஒரு கூட்டாக 100 குடும்பங்களுக்கு ஒரே நேரத்தில் அவர்களுடைய செலவை குறைக்குமா செய்வதனால் நம்முடைய அறக்கட்டளை ஒரு தர்ம காரியத்தினுடைய தர்ம சிந்தனையினுடைய அடிப்படை செய்வதனால் வெறும் 7000 ரூபாயை நன்கொடை கட்டணமாக பெற்றுக்கொண்டு இந்த ஹோமத்தை ஒவ்வொருவருக்கும் செய்யவிருக்கிறோம். இந்த ஹோமத்தில் கலந்து கொள்பவர்கள் எங்களுடைய அருள்முதம் சமய அறக்கட்டளை இந்த எண்ணானது ஓடிக்கொண்டிருக்கும். அதற்கு ஜிபே மூலமாகவோ அல்லது வங்கி விலாசத்தின் மூலமாகவோ அவர்கள் 7000 ரூபாயை பணம் அனுப்பித்து அது மட்டும் இல்லாமல் அவர்கள் இந்த 2ஆம் தேதி அக்டோபர் 2ஆம் தேதி இந்த மகாலயபட்சத்திலே சப்தமி தேதி என்று அவர்கள் எங்களுக்கு அந்த மேற்கு கோபுர ராமேஸ்வரம் மேற்கு கோபுர சன்னதி அமைந்துள்ள மகாலிலே மாலை கரெக்டாக 4:30 மணி அளவில் கரெக்டாக வந்துவிட வேண்டும். ரூமிலே குளித்துவிட்டு அவர்கள் இங்கே இந்த பூஜையில் கலந்து கொள்பவர்கள் வருகின்ற போக்குவரத்து செலவு அவர்கள் தங்கும் லாட்ஜ் வாடகை எல்லாம் அவர்கள் பொறுப்பு. உணவுலேருந்து மற்ற அனைத்து செலவும் அவர்கள் பொறுப்பு. ஆட்டோ முதற்கொண்டு கடலில் குளித்து வரக்கூடிய ஆட்டோ எல்லாம் அவர்கள் பொறுப்பு. எங்களுக்கு அந்த ஹோமத்துக்குரிய நன்கொடை கட்டணம் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு அந்த 2ஆம் தேதி இரவு பொழுதிலே சர்பசாந்தி முடிந்தவுடன் அவர்களுக்கு பால் பாயசம் நைவேத்தியத்துக்கு பால் பாயசமும் ஒரு டிஃபனும் கொடுப்போம். மறுநாள் இந்த ஹோமம் முடிந்தவுடன் மதிய வேளை உணவு கொடுப்போம். இந்த 2 மட்டும் நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம். இலவசமாக உங்களுக்கு செய்து கொடுக்கிறோம். மற்றபடி யாரும் ரூமிலே தங்க முடியாது, மண்டபத்திலே தங்க முடியாது. அவரவர்கள் வெளியிலே ரூமில் தங்கிக் கொள்ள வேண்டும் அல்லது அவர்கள் தெரிந்தவர்கள் இல்லத்தில் தங்கிக் கொள்ளலாம். எனவே இந்த ஹோமத்தில் கலந்து கொள்பவர்கள் 3 ட்ரெஸ் எடுத்து கொண்டு வர வேண்டும். ஒன்று முதல் நாள் சர்பசாந்தி பூஜையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அவர்கள் ரூமிலே குளித்துவிட்டு உடையை மாற்றிக்கொண்டு வர வேண்டும். இந்த பூஜையை கரெக்டாக 4:30 வர வேண்டும். 4:50 கரெக்டாக ஆரம்பித்து விடுவோம். இது சபஸ்டியாக எல்லோருக்கும் சேர்ந்து 100 குடும்பத்துக்கு சேர்ந்து பண்ணுவதனால் 1 நிமிடம் கூட தாமதிக்காமல் பூஜையை ஆரம்பித்து விடுவோம். யாரும் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி பூஜை தொடங்கிவிடும். அப்புறம் லேட்டாக வந்துவிட்டால் உங்களால் சங்கல்பத்தில் கலந்து கொள்ள முடியாது, பூஜையில் முறைப்படி முழுமையாக கலந்து கொள்ள முடியாது என்பதனால் பஞ்சுவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேபோல் 8:30 மணிக்கு பூஜை முடிஞ்சோன்னு டிஃபனை சாப்பிட்டு நீங்கள் ரூமுக்கு போய் படுத்துக்கலாம். மறுநாள் காலையிலே 3ஆம் தேதி காலை சனிக்கிழமை அன்று 6:30 மண்டபத்துக்கு வர வேண்டும். ரூமிலே குளித்து விட்டு வர வேண்டும். பெட்ஷீட்டிலே படுக்கையிலே மெத்தையிலே உட்காரக்கூடாது. இது தந்தை இல்லாதவர்கள் மட்டும்தான் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கு அனுமதி. தந்தை இருப்பவர்கள் ஹோமத்திலே கலந்து கொள்ள முடியாது. அவ்வாறு தந்தை இருப்பவர்கள் ஒருவேளை அவர்களால் வர முடியவில்லை, ஏஜ் ஆகிவிட்டால் தந்தைக்கு பதிலாக அவர்களிடமிருந்து தர்பை புல்லை ஒரு கட்டி வாங்கி கொண்டு எங்களிடம் நேரடியாக கொடுத்தா உங்களுக்கு பதிலாக உங்கள் தந்தைக்கு பதிலாக பிராமணர்களே அந்த பூஜையை உங்களுக்காக செய்து கொடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே மறுநாள் காலை 6:30 மணியில் மண்டபத்துக்கு வர வேண்டும். காலையில் குளித்து விட்டு அந்த மெத்தையிலோ படுக்கையிலோ உட்காராமல் மடியாக வர வேண்டும். வருகின்ற பொழுது எக்ஸ்ட்ராக
ஒரு ட்ரெஸ்ஸு எல்லாம், அதாவது வேஷ்டி, துண்டு, ஒரு டவல், ஜட்டி முதற்கொண்டு எல்லாம் இன்னர் முதற்கொண்டு எல்லாமே எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஆண் பெண் இருபாலரும், கணவன் மனைவியாக வந்தால் இருபாலரும். குழந்தைகளுக்கு அனுமதி கிடையாது. தந்தை இருப்பது குழந்தைகளுக்கு அனுமதி கிடையாது. என்ன இதனால் இது ஒரு டூரிஸ்ட் மாதிரி இதை நினைக்காதுங்க. இது வந்து புதுசாக நிவர்த்திக்காக பண்ணுவதனால் இது ஒரு பிக்னிக் மாதிரி நினைத்து வராமல் ஆத்மார்த்தமாக வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தாப்புல இது வந்து ஒரு குடும்பம் என்று சொன்னால் பங்காளிகள் அனைவருமே ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். எனவே பங்காளிகள் அனைவரும் கலந்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கணவன் மனைவியுடன் கலந்து கொள்ளலாம். சில பேர் மனைவி வரலாமான்னு கேட்பாங்க. மனைவியும் வரலாம். மெயின் இங்கே என்ன, அப்பா இல்லாதவர்கள் மட்டும்தான் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கு. அம்மா இருந்தால் கூட பண்ணலாம் இந்த ஹோமத்தில் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் மறுநாள் காலையில் 6:30 வந்தவுடன் ஹோமம் ஆரம்பித்து ஒரு 11:30 ஹோமம் நிறைவடைந்துவிடும். அதன் பிறகு உங்களுக்கு அந்த முன்னோருடைய பிரதிமையை அந்த மண்டலத்திலிருந்து எடுத்து கட்டி கொடுத்து அனுப்புவோம். அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் கடலிலே போட்டுவிட்டு, கடலிலே 8 தடவை, 16 தடவை, 32 தடவை என்று சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறது. உங்களால் முடிந்த 8 தடவை இங்கே எழுந்திரிக்கலாம், இல்லை 16 தடவை இங்கே எழுந்திரிச்சு குளித்து விட்டு அப்படியே அதே ஈரத்துடன் அப்படியே ஆட்டோவில் வரணும். ஆட்டோ செலவெல்லாம் உங்கள் செலவு. ஈரத்துடன் வந்தவுடன் வருகின்ற பொழுது இந்த பூஜையில் கலந்து கொள்ள வருவர்கள் முதல் நாள் சர்பசாந்தி இன்றைக்கே வருகின்ற பொழுது ஆளுக்கு 2 கலசங்கள் எங்களிடம் கொடுத்து விட வேண்டும். வருகின்ற பொழுது புது கலசமாக வாங்கி வர வேண்டும். பழைய கலசங்கள் வாங்கிக்கொள்ள அனுமதிக்கப்படாது. புது கலசங்களாகத்தான் பண்ண வேண்டும். ஏன் என்று சொன்னால் அதில் உமாமகேஸ்வரரும் லட்சுமி நாராயணன் ஆவானம் பண்ணுவோம். அதனால் ஒரு குடும்பத்திற்கு 2 கலசங்கள் வேண்டும். ஏன் என்று சொன்னால் நீங்கள் கடலில் குளித்துட்டு வந்தவுடன் இந்த கலசம் நீங்கள் கொடுத்த கலச தீர்த்தத்தினால் உங்களுக்கு மறுபடியும் இங்கே இந்த ஸ்நானம் செய்விக்கப்படும். அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் குழந்தைகளுக்கு வீட்டிற்கு சென்று புரோக்ஷனம் செய்து கொள்ளலாம். எனவே நீங்கள் 2 கலசங்கள், அந்த கலசம் எவ்வாறு என்று இருக்க வேண்டும் சொன்னால் குறைந்தது ஒரு 4 லிட்டர் தீர்த்தம் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது மீடியமான கலசம். ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கலசம் 1500 விலை வரும். பித்தளை கலசமாக இருக்கணும், எவர் சில்வர் கூடாது. எனவே அந்த 2 கலசம் ஒரு 3000 அந்த கலசம் வரும். அந்த மாதிரி ஒரு கலசத்தை வாங்கி கொண்டு வர வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு என்று தனியாக அந்த 2 கலசங்களை விற்போம். இவ்வாறாக 100 குடும்பங்களுக்கும் அந்த 200 கலசங்களை விற்போம். அவரவர்கள் கடலில் குளித்து விட்டு வந்தவுடன் அந்த கலசத்தை தத்தினால் உங்களுக்கு நாங்கள் புரோக்ஷனம் செய்வோம். எனவே அந்த 2 கலசங்களும் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸு எடுத்துக்கொண்டு வர வேண்டும். வருகின்ற பொழுது அந்த கடலில் குளித்து வந்தவுடன் அந்த ஸ்நானம் செய்து கலச தீர்த்தத்தினால் ஸ்நானம் செய்து உடையை மாற்றி அவர்கள் அந்த பூஜையை நிறைவு செய்து சாப்பிட்டு நிறைவு செய்து கொள்ளலாம். இவ்வாறாக இந்த யாகமானது, திலகோமமானது நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லியவாறு நாம் முறைப்படி செய்து வருகிறோம். இது பல ஆண்டுகளாக. இந்த யாகத்தில் கலந்து கொண்டவர்கள் அநேக பேர் பலன் பெற்று அவர்கள் தங்களுடைய பலன்களை எங்களுக்கு அடியனுக்கு ஃபோன் மூலமாகவும் நேரடியாகவும் வந்து குருதட்சிணை செலுத்தி அவர்கள் எனக்கும் வஸ்திர தானங்களை, அதாவது புடவை, வேஷ்டி, ஒரு யாகம் இந்த மாதிரி யாகங்கள் செய்து விட்டால் அந்த செய்த குருநாதருக்கு ஒரு புடவையும் ஒரு வேஷ்டியும் வைத்து ஒரு தம்பதி பூஜையை செய்து அவர்கள் அதை கொடுக்க வேண்டும். எனவே நீங்கள் வருகின்ற பொழுது புடவை வேஷ்டி எடுத்துக்கொண்டு வந்து அடியனிடம் கொடுத்து அடியனுடைய துணைவியாரும் வருவோம் எங்களிடம் பெற்று ஆசீர்வாதம் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை என்றால் பூஜை முடிந்ததுக்கப்புறம் தாங்கள் சென்னைக்கு வந்து நேரடியாக வந்து மகாலய அமாவாசை என்று எங்களிடம் கொடுக்கலாம். அது உங்களுடைய பிரியம். ஏனென்று சொன்னால் இந்த மகாலய அமாவாசை அன்னதானம் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் நாம் ராமேஸ்வரத்திலும் அன்னதானம் வழங்கவிருக்கிறோம். எனவே இந்த யாகத்தில் கலந்து கொள்பவர்கள் இந்த யாகத்திற்கென்று 7000 ரூபாய் நன்கொடையும், அது மட்டுமல்லாமல் அவர்கள் 2 கலசங்களை வாங்கி கொள்ள வேண்டும். அடுத்து இந்த யாகத்திலே நாராயண பலி என்கின்ற ஒரு அங்கம் இருக்கிறது. இந்த நாராயண பலி எதற்கென்று சொன்னால் குடும்பத்திலே திருமணமாகாமல் இறந்த ஆண் பெண் இருவர்கள், இந்த இருவர்களுக்கும் திலகோமம் மட்டுமல்லாமல் நாராயண பலி முக்கியமாக செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சிறு வயதிலே காணாமல் போனவர்கள் அல்லது நடுத்தர வயதிலே காணாமல் போனவர்கள் 12 வருடங்களுக்குள் அவர்கள் கிடைக்காமல் விட்டுவிட்டால் அவர்களும் இறந்தவர்களாக சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. எனவே அவர்களுக்கும் சேர்த்து திலகோமத்தை செய்ய வேண்டும். சில பேர் 12 வருஷம் ஆச்சு இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அவர்களை சாஸ்திரம் இறந்தவர்களாக கருதி அவர்களுக்கு கர்மாவை செய்ய சொல்லியிருக்கிறது. எனவே அவர்களுக்கும் இந்த திலகோமத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டும். அவர்களுக்கும் சேர்த்து இந்த நாராயண பலியை நாம் அளிக்கிறோம். ஏனென்று சொன்னால் அந்த இறந்தவர்கள் திருமணம் ஆகிவிட்டதா, ஆகவில்லையா, அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பதெல்லாம் நாம் ரொம்ப
மெனக்கிட்டு தேடி அவசியம் இல்லை. 12 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னாலே அவர்களுக்கு திலகோமமும் நாராயண பலியும் செய்ய வேண்டும். இந்த நாராயண பலி என்பது இந்த திலகோமம் 100 பேருக்கு மொத்தமாக செய்கிறோம், சர்பசாந்தியும் 100 பேருக்கு மொத்தமாக செய்கிறோம். ஆனால் இந்த நாராயண பலி என்பது ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக செய்யப்படும். எனவே நாராயண பலி என்பது ஒவ்வொரு 12 அந்த 12 பெருமாளுடைய நாமங்கள் இருக்கு இல்லையா, அந்த 12 நாமங்களுக்கு 12 இலைகள் 2 இலையாக போட்டு 12 படையல்களை போடுவோம். போட்டு அதில் அந்த இறந்தவருடைய பிரதிமையை, அந்த திருமணமாக இறந்தவருடைய பிரதிமையை அதில் வைத்து நடுவில் வைத்து அதில் ஒரு பிண்டத்தையும் வைத்து அதுபோக சுற்றி காய்கறிகள் மளிகை ஜாமான்கள் எல்லாம் வைத்து எப்படி ஒரு திதி கொடுக்கிறோமோ அதுவும் முறைப்படி அதை செய்து அதன் பிறகு அதற்கு பூஜைகளை செய்து அந்த நாராயண பலியை 12 பிராமணர்களுக்கு அந்த ராமேஸ்வரத்திலே அந்த கர்ம பூமியிலே வாழ்கின்ற பிராமணர்களுக்கு அதை தானமாக நாம் கொடுத்து விடுவோம். இவ்வாறாக இந்த நாராயண பலி என்பது இது திருமணமாகாமல் இறந்த ஆணோ பெண்ணோ அது மட்டுமல்லாமல் காணாமல் போனவர்களுக்கும் சேர்த்து செய்யப்படுவது இந்த நாராயண பலி. எனவே இந்த நாராயண பலிக்கு என்று தனியாக 7000 ரூபாயை தாங்கள் நன்கொடையாக அறக்கட்டளைக்கு செலுத்த வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே திலகோமத்திற்கு என்று 7000, இந்த நாராயண பலி யாருக்கு செய்ய வேண்டுமோ அவர்கள் மட்டும் தனியாக 7000 ரூபாயை தனியாக செலுத்த வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் அதற்குரிய பொருள், அதற்குரிய வஸ்திரம், அதற்குரிய தானியம், அதற்குரிய திரவியங்கள், அதற்குரிய வஸ்திரங்கள் மட்டுமல்லாது அந்த பிரதிமை உட்பட பிண்டங்கள் உட்பட அந்த வாத்தியாருக்கு தட்சணை உட்பட சேர்த்து அந்த ரூபாயை நாம் செய்யவிருக்கிறோம். எனவே நடைபெற இருக்கக்கூடிய இந்த மகாலயபட்சத்திலே இந்த மகாலயபட்சம் என்பது பிதுர்பக்ஷம் என்று பெயர். அதாவது நம்முடைய முன்னோர்கள் இறந்து விட்டால் அவர்கள் அனைவரும் பிதுர்லோகம் சென்று விடுவார்கள். இந்த அகால துர்மரணம் அடைந்த ஆத்மாக்கள் மட்டும்தான் இங்கே சுற்றி கொண்டு இருப்பார்கள். ஆனால் இந்த மகாலயபட்சத்திலே நம்முடைய பிதுர்லோகத்துக்கு சென்று இருக்கக்கூடிய ஆத்மாக்களை சூரியன், அந்த யமதர்மராஜன் அந்த சூரியனுடைய ஒளிக்கரணங்கள் வழியாக இந்த பூமிக்கு அனுப்பி வைத்து அந்த 15 நாட்களும் மகாலயபட்ச 15 தினங்களும் அவர்கள் அந்த பூமிக்கு நேராக அந்த சூரியனுடைய ஒளிக்கிரண வழியாக பூமிக்கு வந்து நம்முடைய இருக்கிறார்கள். எனவே அந்த ஒரு பட்சத்திலே அந்த காலகட்டத்திலே அதுவும் சப்தமி அஷ்டமி மத்தியாஷ்டமி என்ற பெயர் 8வது நாள் மகாலயபட்சம் ஆரம்பித்து, அதாவது பௌர்ணமியிலிருந்து 8வது நாள் அஷ்டமி வரும். இதற்கு மத்தியாஷ்டமி என்ற பெயர். அந்த மத்தியாஷ்டமி என்று அந்த திலகோமம் செய்வது பித்ருக்களுக்கு மிகவும் பிரீத்தியான நாள். அன்றைய தினம் இந்த திலகோமம் செய்வது அந்த பித்ருக்கள் பிரீத்தி அடைந்து முதல் நாள் செய்யக்கூடிய சர்பசாந்தியிலே அவருடைய கோபங்களும் தாபங்களும் சாபங்களும் தனியை பெற்று மறுநாள் கொடுக்கக்கூடிய அந்த திலகோமத்தினுடைய ஆகுதியை பெற்று அவர்கள் பிரீத்தியடைந்து அவர் பித்ருலோகமோ அல்லது சாந்தியோ அந்த விஷ்ணு சாகியத்தை அடைவார்கள் என்கின்றது சாஸ்திரம். அந்த அடிப்படையிலே முறைப்படி நாம் செய்யக்கூடிய இந்த வருடம் இந்த மகாலயபட்சத்திலே செய்யக்கூடிய அக்டோபர் 2ஆம் தேதி மற்றும் 3ஆம் தேதி நடைபெறக்கூடிய அதுவும் கர்மபூமியான ராமேஸ்வரத்திலே அந்த மேற்கு சந்நிதியிலே என்று சொல்லக்கூடிய மகாவதிலே நடைபெறக்கூடிய இந்த சர்பசாந்தி மற்றும் திலகோமத்திலே நாராயண பலியிலே அனைவரும் கலந்து கொள்ள ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்தை நம்முடைய அருளும் சமய அறக்கட்டளை உங்களுக்காக தர்ம சிந்தனையுடன் தர்ம காரியத்தை செய்யவிருக்கிறது. எனவே இதில் கலந்து கொள்பவர்கள் கீழ்கண்ட தொலைபேசி மூலம் இந்த மேற்கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ள தொடர்பு கொள்ள அடியனை தொடர்பு கொள்ளலாம். மேலும் உடனடியாக பதிவு செய்து கொள்ள, ஏன்னால் இது 100 பேருக்கு மட்டும் செய்வதனால் 100 பேருக்கு தான் பதிவு. எனவே உடனடியாக தாங்கள் 7000 ரூபாய் பணத்தை நன்கொடையாக எங்களுடைய அறக்கட்டளை நம்பருக்கு செலுத்தி அவர்கள் தங்களுடைய அந்த ஸ்க்ரீன்ஷாட் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிவிட்டால் உடனடியாக இதற்கென்று ஒரு குரூப் ஆரம்பித்திருக்கிறோம். அந்த குரூப்பில் உங்களை பேரை சேர்த்து பதிவு செய்து ரிஜிஸ்டர் செய்து மேற்கொண்டு தங்களிடமிருந்து இருப்பவருடைய கோத்திரம் பெயர் நட்சத்திரம் ராசிகளை பெற்று அதை முதல் நாள் சர்பசாந்தியிலே சங்கல்பத்திலே செய்வோம். அதற்கு இருப்பவர்கள் இப்பொழுது உயிருடன் இருப்பவருடைய பெயர்கள் கோத்திரம் நட்சத்திரம் ராசி குடும்பத்திற்கு அவருடைய வேண்டும். மறுநாள் காலையிலே இறந்தவர்களுடைய பெயர்கள் லிஸ்ட்டை தாங்கள் அனுப்ப வேண்டும். இதில் நேரில் வர முடியாதவர்கள் வாட்ஸ்அப் மூலமாக தங்களுடைய இருப்பவருடைய கோத்திரம் பேர் நட்சத்திர ராசியை அனுப்ப வேண்டும். அது தவிர தனியாக டெக்ஸ்டிலே இறந்தவர்களுடைய இந்த அகால மரணம் துர்மரணம் அடைந்த ஆத்மாக்கள் அவர்களுடைய பெயர் அவர்கள் உங்களுக்கு என்ன உறவு 2 மட்டும்தான் வேணும். இருப்பவர்களுக்கு கோத்திரம் பெயர் நட்சத்திரம் ராசி அனுப்ப வேண்டும். இறந்தவர்களுக்கு கோத்திரம் பெயர் உங்களுக்கு என்ன உறவு அது மட்டும், அவர்களுக்கு ராசி நட்சத்திரம் கிடையாது என்பதை உடனடியாக எங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்ப வேண்டும். நேரடியாக வருபவர்கள் தாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்ப வேண்டாம்.
வரும்பொழுது எழுதி கொண்டு வந்தாலே போதும் என்பதை தெரிவித்துக்கொண்டு அனைவரும் இந்த ஒரு அரிய சந்தர்ப்பத்திலே இந்த கர்ம பூமியாம் ராமேஸ்வரத்திலே அந்த பித்தர்களுடைய பூமியாம் ராமேஸ்வரத்திலே அந்த பித்தர்களுக்கு சாயுஜ்யத்தை மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த பிதர்பட்சமான இந்த மகாலய பட்சத்திலே நடைபெறக்கூடிய இந்த சர்பசாந்தி மற்றும் இந்த திலகோமத்திலே அனைவரும் கலந்து கொள்ள அடியேனுடைய குருநாதருடைய ஆணைக்கிணங்க உங்களை வேண்டு விடைபெறுகிறேன்.